ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை சொல்வதற்காக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதுன்ற குறி சொல்கிறதுக்காக தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீயும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் உனக்கான விஷயங்களையெல்லாம் முன்னால் செய்து முடிக்க முடியும், உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோடும் தானே உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருக்கிறாய். இந்த நம்பிக்கையோடு நீ எந்த வேலையை செஞ்சாலும் எல்லா வேலைகளிலும் உனக்கான நல்ல நேரம் உருவாகி நீ நினச்சது போலவே அதை நடத்தி முடித்து விடுவாயேன் செல்லமே. யார் உன்னை அவமானப்படுத்தும் போதோ அல்லது திட்டும் போதோ குறை சொல்லும் போதோ அந்த நொடியில் நீ வாழ்க்கையை வெறுத்தாலும் அடுத்த நொடியே உன் வாழ்க்கை அழகாய் ஆரம்பமாகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உன்னுடைய அடையாளத்தையும் உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய செயல்களையும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேணாம். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை சரியாக செய்ய ஆரம்பி. என்ன பேசணும் என்ன செய்யணும்னு யோசிக்கிறியோ அதை உன் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் உன் இஷ்டப்படி செய்துவிடேன் செல்லமே. காலம் போக போக கஷ்டங்களும் உனக்கு பழகி போகும். கஷ்டங்கள் எல்லாம் மாறி உனக்கான இஷ்டமான விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டீனா வலிகளும் உனக்கு பழகி போய்விடும். வலியும் வேதனையும் ஒன்றுமில்லைன்னு உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீயே நல்லா யோசிச்சு பார்த்தினா உனக்கு ஒரு விஷயம் புரிய வரும். ஒரே நாளில் உனக்கான நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்ற சூட்சும ரகசியத்தை நீ புரிந்து கொண்டாலே வலிகளும் வேதனையையும் கடந்து சந்தோஷமான மனநிலையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவாய் என் செல்லமே. வேதனைகளையெல்லாம் நீ ஜெயிச்சு உன் வாழ்க்கையை சாதனையாய் நீ வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு. இந்த வராகி அம்மாவை நம்பி வந்து விட்டாய் அல்லவா? இனி நீ நினைத்ததை உன் எண்ணப்படியே உன் வாழ்வில் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படவோ கஷ்டப்படவோ வருத்தப்படவோ வேதனைப்படவோ கூடாது. நடக்கிற எல்லா விஷயங்களையும் எப்படி உனக்கு சாதகமாக உனக்கு இஷ்டமானதாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு உனக்கு ஒரு வழிதான் தெரியும். ஆனால் எனக்கு அதை ஒன்றுமில்லாமல் போகச் செய்வதற்கான 1000 வழிகள் தெரியும். பிறகு ஏன் நீ கவலைப்படுற? உன் எல்லா வேதனைகளையும் கடந்து நீ சாதனை செய்தே தீர்வாய் என் செல்லமே. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை சவால் எது வந்தாலும் எல்லாத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும்னு நீ நம்பினா போதும். உன் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். நீ சில சமயங்கள் செய்யக்கூடிய விஷயம் குறி தவறி போனாலும் அல்லது முன்னுக்கு பின் முரணாக நடந்தாலும் உன்னுடைய முயற்சி என்பது அடுத்த விளையை வெற்றி பெறுவதற்கான பயிற்சியாக அமைந்துவிடும் என் செல்லமே. யாரோ ஒரு உறவு உன்னை தூக்கி எறிஞ்சு போனால் உடனே நீ குப்பையில் ஒன்றாக மாறிவிடுவாயா என்ன? யார் என்னை தூக்கி எறிஞ்சாலும் என் வராகி அம்மா என்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட தயாராகு. உன்னை தூக்கி எறிந்த மனிதரே உன்னை தேடி வரும்படி உனக்கான வாழ்வின் முன்னேற்றத்தை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. கஷ்டப்பட்டு தனியாக போராடி நீ கரை சேர்ந்த பிறகுதானே உன் திறமையின் மூலமாக ஜெயித்தாய் என்ற தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் திமிராய் இருக்கிறாய். அதில் எந்த தவறும் இல்லை. உன் கர்மாக்களை எல்லாம் அழித்து உனக்கான நல்ல நேரத்தை இப்போது நான் உருவாக்கிய பிறகு நிச்சயமாய் உன் வாழ்வில் நீ ஜெயித்தே தீருவாய். நீயே நம்ப முடியாத அளவுக்கு பேரதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். ஓ மனசில் சில நேரங்களில் என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் குழப்பமும் கவலையும் அதிகமாகுவதை நான் அறிவேன். அந்த மாதிரி நேரத்திலலாம் ஒரு நிமிஷம் மௌனமாக என்ன நினச்சிக்கோ. உன் குழப்பத்திற்கான தீர்வை உன் மனதிற்குள் நான் விதையாக போடுவேனேன் செல்லமே. அதுக்கு பிறகு என்ன நடத்தணும் எதை செய்யணுன்றதெல்லாம் உனக்கு முறையாய் செய்து முடித்து நீயே உன் வாழ்க்கையை நினைத்து ஆனந்த கண்ணீர் விடும்படி உன் வாழ்க்கைக்கான நோக்கங்களையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதுக்கு பிறகு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்துருச்சு. எத்தனையோ தோல்விகளை பெற்ற நான் இப்போது அதிலிருந்து மீண்டு வந்து ஜெயித்தும் விட்டேன். என் வாழ்க்கை மூலமாகவே என்னை நீ எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து ஜெயிக்க வைத்து விட்டாய் தாயே என சீக்கிரமே நீ மனமகிழ்ந்து மனம் குளிர்ந்து என்னை கொண்டாடக்கூடிய நேரம் வரத்தான் போகுது என் செல்லமே. நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்ல போமாட்டேன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி இன்னைக்கு வந்திருக்கேன்னா அதை உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்கான எண்ணத்தோடு தான் என்பதை புரிந்துகொள். வெற்றி வந்தால் அதிகமாக ஆடவும் வேணாம், தோல்வி வந்தால் ஐயோன்னு நிலக்குலைஞ்சு போகவும் வேண்டாம். எல்லா சமயங்களிலும் உன் மனதை சமநிலையில் வைத்துக்கொள். உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த வராகி அம்மா
இறுதி வரை காலத்திற்கும் உனக்கு வழித்துணையாய் இருக்கத்தான் போகிறேன். என் மூலமாக என் ஆசீர்வாதத்தோடு நீ செய்யும் எல்லா செயல்களிலும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. காலத்தின் சூழல்ல சிக்கிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க ஓ வாழ்க்கைக்கான தீர்வுகளையும் தீர்ப்புகளையும் நான் கொடுக்கிறேன். நீ எப்போதும் நேர்மறையான எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையில் புயலே வீசினாலும் அதை எதிர்கொண்டு அதிலிருந்து எழுந்து வரக்கூடிய சக்தியை இந்த வராகி அம்மா நான் உனக்கு தர்றேன். பல இடங்களில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடந்து வர தயாராகிவிட்ட நீ இனி இருக்கக்கூடிய மீதி வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் என் செல்லமே. அப்படி எல்லா விஷயங்களையும் சமாளித்து தாண்டி கடந்து வருவதற்கான சூழ்நிலையையும் சக்தியையும் உனக்குள்ளிருந்து நானே உருவாக்க போகிறேன். நான் உனக்கு காட்டுற வழிகளை பிடித்து கொண்டு முன்னேறி வா. நீ தொலைச்ச விஷயம் இப்போ உனக்கே கிடைக்க போகுது. நீ எதிர்பார்த்த நல்ல ஆரோக்கியமும் உன்னை சுற்றி நல்ல மனம் கொண்ட நட்புகளும் உறவுகளும் நீ எதிர்பார்த்த பொருளும் கூட இப்போது உன் வாழ்வில் உன்னிடம் வந்து சேர்ந்து நீ நிம்மதியாக மனநிறைவாக வாழத்தான் போகிறாய். நீ தொலைத்ததிலிருந்தே உனக்கான விஷயங்களை தேடி எடுத்து பெறப்போகிறாய் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறப்போகுது. நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையின் காரணமாகவே உன்னை கலங்கடித்த எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரும்படி அனைத்தையும் மாற்றிவிட்டேன். உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்ட இந்த வராகி அம்மா இப்போது எல்லா விஷயங்களையும் நல்லதாக நன்மையாக நடக்கும்படியும் முடித்து விட்டேன் என் செல்லமே. இப்போது நீ என் பிள்ளையாக மாறிவிட்டாய். இந்த வராகி அம்மா உன்னை நானே பெற்ற பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டு விட்டேன். இனிமே நீ மீண்டும் ஒரு முறை சாதாரண மனிதர்கள் போல கவலைகளை மனசுக்குள் தூக்கி பாரம் சுமந்து வருந்தி வேதனைப்பட வேண்டாம். அந்த கவலைகளை நினைச்சாதானே உனக்கு கோபமும் எரிச்சலும் ஆத்திரமும் வெறுப்பும் உண்டாகுது. மீண்டும் மீண்டும் எதற்காக உன் கஷ்டங்களையே நினச்சி கவலைப்படுற? உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தரக்கூடிய இந்த வராகி அம்மா நீ நினைச்சதையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். பொறுமையாக இன்னும் சிறப்பாக உன்னுடைய செயல்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. அவசரப்பட்டு பதட்டப்பட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை நேர்த்தியாக சிறப்பாக உன்னால் முடிக்க முடியாமல் போய்விடுமேன் செல்லமே. அதுக்கு பதிலாக எந்த காரியத்திலும் எல்லா காரியத்திலும் என்னை மனதில் நினைத்து கொண்டு பொறுமையாக உன்னுடைய செயல்பாடுகளை நீ அமைத்து கொண்டால் அதன் மூலமாக உன் வாழ்வில் நன்மைகளே வந்து சேரும். உனக்கு தேவையான எல்லா சக்திகளையும் அளிக்கக்கூடிய நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாய் நடந்து முடியும். உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை கையாண்டு கடந்து வந்து விட்டாய். இனிமேலாவது உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக நிம்மதி தரக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்போதே உனக்கான நல்லது நடக்கப் போகுதுன்னு உனக்கு குறி சொல்ல வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று இறுதி வரை உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழப்போகிறாய். இறை சிந்தனையில் நீ எப்போதும் இருந்தாலே உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளும் தடங்கல்களும் தானாகவே விலகி போகும். உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் மகிழ்வும் உண்டாகுவதை பார்த்து நீ அளப்பரியதாக ஆச்சரியப்பட்டு இந்த வராகி அம்மாவுக்கு நன்றி செலுத்தான் போகிறாய். எந்த அளவுக்கு நீ என்னை நம்பி காரியத்தில் இறங்குறியோ அந்த அளவுக்கு அனைத்தையும் உனக்கு சுலபமாய் வெற்றிகரமாய் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் நம்பிக்கை ஜெயிக்க போகுது. நீயும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன்.